வணக்கம் நண்பர்களே. டொயோட்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு காரில் இப்போ புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அந்த காரில் வந்து மாறப்போகுது. இந்தியாவுக்கு அந்த கார் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட காருக்கு எல்லா வேரியண்ட்டுக்குமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ஃபைனலாக வந்து இந்தியாவில் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடியே இங்கே ரொம்ப டஃப் காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு. அதில் அடுத்த வருஷம் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்கள், ஜனவரி அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஒரு 3-4 கார்கள் வந்து அந்த செக்மெண்ட்டில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அந்த அப்கமிங் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல டொயோட்டா அப்டேட் வந்து பார்த்துருவோம். ஹீலக்ஸ் இது நம்ம வந்து பார்த்துருப்போம், பிக்கப் ட்ரக்கு. இந்த ட்ரக் வந்து இந்தியாவில் வந்து சில இடங்களில் சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இப்போ இந்த காரில் வந்து மேஜரான அப்டேட், ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. டொயோட்டா நிறுவனம் பொறுத்த வரைக்கும் 2030க்குள்ளே 15 கார்களை கண்டினியூஸாக வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த புதிய ஹீலக்ஸ் காரும் வந்து வருது. அதே மாதிரி லேண்ட் க்ரூசர் எஃப்ஜே அப்படிங்கிற காரும் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. இப்போ இந்த வரப்போகிற ஹீலக்ஸ் பிக்கப் காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஆல்ரெடியே வந்து அக்ரெசிவாக தான் வந்து இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும். இப்போ இன்னுமே ஒரு அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்ஸ்வெப்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக வர மாதிரி எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து மாற்றிருக்காங்க. வெர்டிக்கலாக வர மாதிரி டெயில் லேம்ப் செட்டப் வந்து வருது. சி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்இடி எலமெண்ட்ஸ் வந்து டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் சேம் லேடர் ஃப்ரேம் தான் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இருந்த மாடல்லேருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அதேமாரி டோரு, ரூஃப் பேனல் இது எல்லாமே ஆல்ரெடி இருந்த மாடல்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபேஸை வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பம்பரோட டிசைன் வந்து மாறுது. வெர்டிக்கல் மற்றும் ஹரிசாண்டல் 2 விதமாக வந்து ஸ்லாட்ஸ் வர மாதிரி ஃப்ரண்ட் டிசைனை வந்து மாற்றுறாங்க. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்தது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்ததே வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வீல் ஆர்ச் வந்து வரும். ஒரு ட்ரெடிஷ்னல் டோர் ஹேண்டில் வந்து வரும். அது எல்லாமே வந்து கண்டினியூ ஆகுது. ஓஆர்விஎம் வந்து இண்டிகேட்டரோட சேர்த்து நமக்கு வந்து வரப்போகுது. இன்டீரியராக போனோம் அப்படின்னா டேஷ்போர்டு, சென்டர் கன்சோல் இதெல்லாமே இதோட டிசைன் வந்து மாறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லார்ஜ் ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்த காரில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஎஃப்டியில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் சீட் வந்து பவர்டு சீட்டாகவும் கொடுக்குறாங்க, வென்டிலேட்டட் சீட்டாகவும் வந்து தராங்க. அதேமாதிரி பவர்டு டெயில் கேட்டு அது நமக்கு வந்து வந்துடும். இதை தாண்டி இன்ஜின்னு பார்த்தோன்னா 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின் 200 ஹார்ஸ் பவரையும் 420 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் போனோம் அப்படின்னா 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. அதில் 500 Nm டார்க்கை வந்து அந்த வேரியண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 2 வீல் டிரைவு, 4 வீல் டிரைவு, 4x4 இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டவுன்ஹில் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தில் மோட்டார் எக்ஸ்போ வந்து 2026 வந்து நடக்கும். அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2026 எண்டில் இல்லைனா 2027 நம்ம இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும். இப்போ இன்னொரு புறம் மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ என் மாடலில் பிக்கப் ட்ரக்கை வச்சு அது மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அப்கமிங் மகேந்திரா ஸ்கார்பியோ என் பிக்கப் காருக்கு பயங்கர போட்டியாக வந்து இந்த ஹீலக்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி இசுசு பிராண்டில் வி கிராஸ் அப்படிங்கிற கார் வந்து இருக்குது. அந்த மாடலுக்கும் வந்து பயங்கர போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அடுத்த அப்டேட் போனோம் அப்படின்னா ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய டைகன் மற்றும் விர்டஸ் இந்த 2 கார் மாடலுக்கும் எக்கச்சக்கமான ஆஃபர், அதிகபட்சம் வந்து ஒரு 3 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து மாறுது. இப்போ டைகன்லேயே 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ ஜிடி ப்ளஸ் வேரியண்ட்டு போனோம் அப்படின்னா 1.55 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து குரோம் வேரியண்ட் எடுக்கிறோன்னா 1.95 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதில் டைகனில் வந்து 1.0 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் டாப் லைன் வேரியண்ட் எடுக்கிறோன்னா 1 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். 1.0 லிட்டர்லேயே டிஎஸ்ஐ ஹைலைன் வேரியண்ட் எடுக்கிறோன்னா 2 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். டிஎஸ்ஐலே வந்து கம்ஃபோர்ட் லைன் 1.0 லிட்டர் இன்ஜின் எடுக்கிறோன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10.58 லட்சத்தில் இந்த வேரியண்ட் வந்து கிடைக்குது. அதிகபட்ச டிஸ்கவுண்ட் வந்து டைகனில் ஆர்லைன் வேரியண்ட்டுக்கு தான் 3 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரியே வந்து விர்டஸ் பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் டிஎஸ்ஐ ஹைலைன் வேரியண்ட்டுக்கு 1.56 லட்சம் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. டாப் லைன் வேரியண்ட்டுக்கு 1.5 லட்சம் டிஸ்கவுண்ட்டு. விர்டஸில் இருக்க மீதி இருக்கக்கூடிய 1.0 லிட்டர் இன்ஜின் எல்லா வேரியண்ட்டுக்கும் 50,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு. 1.5 லிட்டரில் போனோம் அப்படின்னா
குரோம் மற்றும் ஸ்போர்ட்டு இந்த 2 வேரியண்ட்டுக்கும் 90,000 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதில் 1.5 லிட்டர்லேயே GT ப்ளஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட் எடுத்தோம்னா 50,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து Volkswagenல போய் டைகன் விட்டஸ் 2 காரில் எந்த கார் வாங்கினாலுமே மினிமம் வந்து ஒரு 50,000 ஆரம்பித்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அப்டேட் வந்து இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய மிட் சைஸ் SUV அப்படின்னு பார்த்தோன்னா கிரெட்டா வந்து அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஏன்னா வந்து மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் அந்த பல மாதங்களாக நம்பர் 1 பொசிஷனில் சேல்ஸில் இருக்கிறது வந்து கிரெட்டா தான். கிரெட்டாவில் வந்து நமக்கு இப்போ எலக்ட்ரிக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நார்மல் ஐஸ் இன்ஜின் போனோன்னா 10.72 லட்சத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்டு போனோன்னா 20.19 லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்துருக்கு. எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்துருக்கு. இந்த மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் நம்ம ஹுண்டாய் கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் மட்டும் 30%. அது வந்து இந்த கிரெட்டா கார் மூலமாக வந்து கிடைக்குது. இப்போ கிரெட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு புறம் வந்து ஹுண்டாயுடைய இன்னொரு நிறுவனமான கியா இருக்குது. கியாவில் வந்து செல்டோஸ் கார் வந்து வச்சுருக்காங்க. செல்டோஸ் காருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. இன்னொரு புறம் அப்படியே மாருதி போனோம் அப்படின்னா கிராண்ட் விட்டாரா வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விக்டோரிஸ் கார் வந்து வச்சுருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் மாருதி கிட்ட 2 கார் வந்துருக்கு. இன்னொரு புறம் வந்து அப்படியே நம்ம டொயாட்டா போனோம் அப்படின்னா கிராண்ட் விட்டாரா காரை அப்படியே ரீபேட்ச் பண்ணி அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் அப்படிங்கிற பேரில் வந்து வச்சுருக்காங்க. ஹோண்டா போனோம் அப்படின்னா எலிவேட் கார் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடியே மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த செக்மெண்ட்டில் அடுத்ததாக வந்து நிறைய புது கார்கள் வந்து வரப்போகுது. ஒரு புறம் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து சியாரா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காருடைய ஐசி இன்ஜின் லான்ச் வந்து நவம்பர் 25ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐசி இன்ஜின் மாடல் வந்து லான்ச் ஆகும். அதனைத் தொடர்ந்து வந்து இவி பிளாட்ஃபார்ம்லையுமே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து ஹரியர் இருக்குது, சஃபாரி இருக்குது. இப்போ அதோடு சேர்ந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து சியாரா காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா நிறுவனமும் இங்க்ளோ பேஸ்டு 7 சீட்டர் SUV காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நவம்பர் 26ஆம் தேதி இந்த லான்ச் வந்து இருக்கும். XEV 9S அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து XEV 700 ஐசி இன்ஜின் மாடலுடைய ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஆல்ரெடியே மகேந்திரா அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களில் கொடுத்துட்ருக்கக்கூடிய சேம் பேட்டரி பேக் 59 கிலோவாட்டு மற்றும் 79 கிலோவாட்டு 2 பேட்டரி பேக் தான் இந்த வரப்போகிற கார்லையும் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டை காம்படேட் பண்ணி தான் உள்ளே வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தோன்னா மாருதி சுசுக்கியில் விட்டாரா காரு. ஸோ இது ஆல்ரெடியே ஷோ பண்ணிட்டாங்க, கார்லாம் பார்த்தாச்சு, ஸ்பெக்கெல்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து டெலிவரி அந்த அஃபிஷியல் லான்ச் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் வந்து நடக்கலை. அப்போ அது வந்து டிசம்பரில் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வரப்போகிற விட்டாரா கார்லையுமே 49 கிலோவாட்டு மற்றும் 61 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. விட்டாரா காருமே மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி தான் உள்ளே வந்து வருது. இன்னொரு புறம் வந்து ரெனால்ட் நிறுவனம் திரும்ப வந்து டஸ்டர் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஜனவரி 26ஆம் தேதி லான்ச் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. CMF-B பிளாட்ஃபார்மில் வந்து உருவாக்கியிருக்காங்க. 1.3 லிட்டர் EDC டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும். 1.2 லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த வரப்போகிற காரில் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டஸ்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஹிட்டான ஒரு காரு. அதை வந்து சைஸை வந்து அதிகப்படுத்தி இப்போ மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டுக்குள்ளே அந்த ஒரு காரும் வந்து வரப்போகுது. இப்போ டஸ்டர் வரப்போகிற அதே பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நிசான் நிறுவனம் பார்த்தீங்கன்னா புதிய காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. டெக்டன் அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரோடைய ஒரு சில டீசர் இமேஜஸ் மட்டும் நமக்கு வந்து ஆல்ரெடியே வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு விலை கம்மியான SUV காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது மிட் சைஸ் செக்மெண்ட்டில். ஒரு 10 லட்சத்துலேருந்து பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கியாவுமே கூட வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் செல்டோஸ் காரை அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஆல்ரெடி வந்து செல்டோஸுக்கு கிரெட்டா மாதிரியே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு. அதை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி டிசைன் அப்டேட்டும் வந்து இருக்க போகுது. காஸ்மெட்டிக்காகவும் அப்டேட் வந்து இருக்க போகுது. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு செக்மெண்ட்டில் நிறைய புது லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 மாதத்தில் இந்தியாவில் வந்து இருக்க போகுது. நன்றி.